பைபிளின் முதல் புத்தகத்தில் காயின் மற்றும் ஆபேல் என்ற 2 சகோதரர்களை பற்றிய ஒரு கதை உள்ளது. அவர்கள் முதல் மனிதர்கள், ஆதாம் ஏவாளின் மகன்கள். மூத்த சகோதரன் காயின் பயிர்களை விளைவிக்கிற ஒரு விவசாயியாக இருந்தார். இளைய சகோதரனான ஆபேல் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பராக இருந்தார். ஒரு நாள் காயினும் ஆபேலும் கடவுளுக்கு பரிசுகளை கொடுக்க முடிவு செய்தார்கள். ஆபேல் தன் ஆடுகளில் மிகச் சிறந்த பகுதியை கொடுத்தார். கடவுள் காணிக்கையை கண்டு உண்மையிலேயே சந்தோஷப்பட்டார். ஆனால் காயின் தனது பழங்களில் சிலவற்றை கொடுத்தான், சிறந்தவற்றை அல்ல. தேவன் அவனுடைய பரிசைக் கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. ஆபேலின் பரிசை தேவன் அதிகம் விரும்பியதால் காயின் மிகவும் வருத்தமும் பொறாமையும் கொண்டான். காயின் கோபமாக இருப்பதைக் கண்ட தேவன் அவனிடம் பேச முயன்றார். காயின் நல்ல காரியங்களைச் செய்தால் அவன் சந்தோஷமாக இருப்பான், ஆனால் கெட்ட காரியங்களைச் செய்தால் கெட்ட காரியங்கள் அவனை பின்தொடர விரும்புகின்றன என்று கடவுள் அவரிடம் சொன்னார். ஆனால் ஆபேலை பார்த்து காயினால் பொறாமைப்படாமல் இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அவர்கள் வயல்வெளியில் போய்க் கொண்டிருந்த போது காயினின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. அவன் ஒரு கல்லை எடுத்து ஆபேலின் மீது எறிந்தான். அது அவ்வளவு பலமாக தாக்கியதால் ஆபேல் இறந்து போனார். ஆபேல் எங்கே என்று காயினிடம் கடவுள் கேட்டபோது காயின் சொன்னான், எனக்கு தெரியாது. என் தம்பியை எல்லா நேரத்திலும் நான் பார்த்துக் கொள்ள வேண்டுமா? ஆனால் என்ன நடந்தது என்று கடவுளுக்கு தெரியும். காயின் தன் சகோதரனை கொன்றதால் இனிமேல் அவனுக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் என்று கடவுள் அவரிடம் கூறினார். அவரால் இனி பயிர்களை வளர்க்க முடியாது. அவர் விலகிச் சென்று வேறு இடத்தில் வாழ வேண்டியிருக்கும். காயின் தனக்கு விதிக்கப்படும் தண்டனையை தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் தான் செய்த செயலுக்காக மற்றவர்கள் தன்னை கொலை செய்து விடுவார்கள் என்றும் கவலைப்பட்டான். அதற்கு பிரதிபலிப்பாக காயினை கண்டுபிடிக்கிற எவரும் அவனுக்கு தீங்கு செய்யாதபடி அவனை பாதுகாக்கும்படி கடவுள் அவன் மீது ஓர் அடையாளத்தை வைத்தார். காயின் அங்கிருந்து கிளம்பி தன் குடும்பத்தை விட்டு வெகு தூரத்தில் இருந்த நோட் என்ற இடத்தில் குடியிருந்தான். காயின் மற்றும் ஆபேலின் கதை நமக்கு நிறைய கற்பிக்கிறது. பொறாமையும் கோபமும் உண்மையில் புண்படுத்தும் காரியங்களைச் செய்வதற்கு எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை இது காட்டுகிறது. நம்மால் முடிந்ததைச் செய்ய முயற்சிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பொறாமை போன்ற கெட்ட உணர்வுகளை எடுத்துக்கொள்ள விடக்கூடாது என்பதை இது நினைவூட்டுகிறது. ஆமென்.